நான்வெஜ் செய்யாத டைமில் நீங்கள் இதை போல் இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். 1 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கூடவே 4 காஞ்ச மிளகாய். இப்போ இது 3 சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சூடு ஏறினதும் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். 3 கிராம்பு, அன்னாச்சி பூல இருந்து 3 பீஸ், 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைம்ல பொடியா நறுக்குன ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கினதும் மீல் மேக்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகாய் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச மசாலா, கொஞ்சமா மஞ்சத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு அடுப்பு தீ குறைச்சி வச்சு ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் இருந்தா போதும். பார்க்கலாம். அப்படியே விடாதீங்க, நடுவுல எடுத்து கிளறி விடணும். இந்த டைம்ல 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமா கொத்தமல்லி. அவ்வளவுதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான மீல் மேக்கர் மிளகு வறுவல் ரெடி. இந்த சைட் டிஷ் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது நல்ல ஒரு சிக்கன் சாப்பிட்ற அளவுக்கு ஃபீல் கிடைக்கும். நான்வெஜ் செய்யாத டைமில் நீங்கள் இதை போல் இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்கம்மா, ரொம்ப ஈஸியாக இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கலாம். நான் 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானதும் இந்த சோயாவை நம்ம சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இதை இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அந்த கொதியிலே சோயா கொஞ்சம் வெந்து வந்துடும். அதில் இருக்க அழுக்கு, மண் எது இருந்தாலும் எடுத்துரும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இருந்தால் போதும். பாருங்க, சுடுதண்ணியில் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வெந்து வரணும். ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போதான் பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூடு இல்லாமல் இருக்கும். இப்போ இது சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை நல்லா அப்படி பிழிஞ்சு எடுத்துருங்க. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. தண்ணிலாம் கலக்கக்கூடாது, அப்படியே தான் மிக்ஸ் பண்ணணும். சோயாவில் இருக்க ஈரமே கரெக்டாகிடும். இந்த அளவுக்கு கலந்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுடுங்க, இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டுமா. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு எடுத்து ஒரு பீஸாக அப்படி சேர்த்துருங்க. சின்ன கடாயாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பெரிய கடாயாக இருந்தால் நிறைய சேர்த்துடலாம். இப்போ இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். நல்லா ஓரளவுக்கு செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கலர் செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடணும். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் நம்ம சோயா பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது, இதையும் சேர்த்துடலாம். இது 2 சேர்த்து லைட்டாக ஓரளவுக்கு வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கும் போது பொடியை நறுக்குன ஒரு வெங்காயம், இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டோமா, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே 2 வெங்காயம் தட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் சேர்த்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு தான் வதங்கினா போதும். ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதே போல் விதையெல்லாம் எடுத்துட்டு தட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்குங்க, போதும். இந்த டைமில் ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்குனது, இதையும் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. இது கூடவே ஒரு பெரிய குடமிளகா அதே டைப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 பாகம் வெந்தாலே போதும். அப்போ தான் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், குடமிளகாய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க.
1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இது வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு கலந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொரிச்சு வச்சுருக்க சோயா. இப்போ வந்து சோயா சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தான், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணி அதே போல் தண்ணி சேர்த்துருக்கோம். எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நல்லா வழவழப்பாக இருக்கணும். இந்த டைமில் நீங்கள் வெங்காயத்தாள் இருந்தால் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் இல்லைன்னா கொத்தமல்லி பொடியை நறுக்கினது சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டான சோயா மஞ்சூரியன் ரெடி. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை டின்னருக்கு சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்ச் ஆகும். இப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 6 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 1 ஏலக்காய், சின்னதாக 2 பட்டை துண்டு இதை சேர்த்துடலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கண்ணாடி போல் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து வதங்கிறது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இப்போ இது 3 சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்கம்மா. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து அடுப்பு தீயை குறைச்சி வச்சுடுங்கம்மா. மசாலா சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 3 சிட்டிக்கு அளவு சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் கலருக்காக, காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வெறும் சில்லி பவுடர் சேர்க்குறவங்களா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், ஏன்னா அதில் காரம் இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துருங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வீட்டில் இல்லைன்னா 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதை சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கினா கரெக்டாக ஆகிடும். இப்போ டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. நல்லா ஒரு 3/4 கிண்ணம் அளவுக்கு சேர்த்தா போதும். அந்த தண்ணி நல்லா சூடு ஏறிட்டு இருக்கும்போது நான் வந்து 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சோயா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா வெந்துடும். இப்படி சுடு தண்ணியில் இருக்கும் போதே இதில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வெளியில் வந்துடும். அதே போல் சோயாவும் வெந்துடும். பாருங்கம்மா, 2 நிமிஷம் கூட ஆகலை, ஆனால் வந்து சோயா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இது அடியில் ஒரு கிண்ணம் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. இது கூடவே பச்சை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கம்மா, இப்போ வந்து நல்லா ஆறி இருக்கு. இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச சோயா இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு அடுப்பு தீயை குறைச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கு பாருங்கள். அதே போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்குமா, ஏன்னா வந்து அடி பிடிக்கும். அடி பிடிச்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் எடுத்துக்கும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடணும். பார்க்குறதுக்கு நல்லா டார்க் ப்ரௌனாக பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாய் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இது வெறும் வாசனைக்காக தான். போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியான சோயா ஃப்ரை ரெடி.